என் பெயர் அருண். இது என் வாழ்க்கையில நடந்த ஒரு தரமான சம்பவம். வாழ்க்கையில எந்த நோக்கமும் இல்லை, எனக்கு தெரிஞ்சது எல்லாம். வாழ்க்கையோடு ஒவ்வொரு தருணமும் சந்தோஷமாக வாழணும். தினமும் உடற்பயிற்சி செய்வேன், உடலை கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்வேன். எனக்கு வரும் மனைவிக்கு பிடித்தவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். சொந்த தொழில் பண்றேன், நல்ல வருமானம், எந்த குறையும் இல்லை. அப்போ தான் வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. 2020 லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. வீட்ல இருந்து போர் அடிச்சு போச்சு. எப்படா வெளியில போலாம்னு இருந்தது. அப்படி இருந்தாலும் எங்க வீட்டல பொண்ணு பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய பொண்ணு போட்டோ வந்தது. எனக்கு பிடிக்கல. எங்க ஊர்ல ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு போட்டோ எனக்கு பிடிச்சு போச்சு. என் தம்பி கிட்ட சொல்லி எங்க வீட்டில சொல்ல சொன்னேன். எங்க அப்பா அம்மா பேசி முடிச்சாங்க. 2021 மார்ச் மாதம் கல்யாணம் முடிவு ஆச்சு. அதிக கூட்டம் இல்லாமல் கல்யாணம் சாதாரணமாக நடந்து முடிந்தது. என் மனைவி மீனா 22 வயது, அழகான தேவதை. ஃபர்ஸ்ட் நைட்ல 3 AM வரை பேசிட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டோம். சொந்தமாக தனி வீடு இருக்கு. நானும் என் மனைவியும் தனியாக வந்து விட்டோம். 2 மாசத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கான்னு தெரிய வந்தது. 4 மாசத்துக்கு அப்புறம் பிறகு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தோம். டாக்டர் சொன்னாங்க பாபா வீக்கா இருக்கு, அதிகமா வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. நான் என் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன், வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். அவள் வேணான்னு சொன்னா. நான் கோபப்பட்டு சொன்னேன், உன் இஷ்டம் போல இரு, நான் சொன்னா கேட்க மாட்டே. அப்புறம் அவளே என் கிட்ட வந்து சொன்னா, எதுக்கு வீண் செலவுன்னு. நான் சொன்னேன், எனக்கு நீ தான் முக்கியம்னு. அவள் சரிங்க, என் தங்கச்சி வீட்டில சும்மா தான் இருக்கா, அவள கூட ஒத்தாசைக்கு வச்சிக்கிறேன்னு சொன்னா. நான் சரின்னு சொல்லி வேலைக்கு போயிடேன். நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தா. என் மச்சினிச்சி வந்து இருந்தால். அவள் வயது 19. பெயர் லீலா. எல்லா வேலைகளிலும் என் மனைவிக்கு உதவியாக இருந்தாள். ஒரு நாள் லீவு போட்டு வீட்டுல இருந்தேன். சாப்பிடும்போது உணவு சுவையாக இருந்தது. நான் என் பொண்டாட்டி கையை பிடித்து முத்தம் கொடுத்தேன். அவள் எதுக்கு என்றாள். சமையல் அருமையா இருக்கு என்று சொல்லி முத்தம் கொடுத்தேன். என் மச்சினி சிரித்தாள். நான், என்ன லீலா, சமையல் எப்படி என்று கேட்டேன். லீலா, எனக்கு தெரியாது என்றால். என் மனைவி மீனாவும் சிரித்தாள். எனக்கு ஒன்னும் புரியவில்லை. என் மச்சினிச்சி எழுந்து சென்றாள். பிறகு என் மனைவி சொன்னாள், மீனா, இன்னைக்கு சமைச்சது லீலாதான், நான் இல்லை என்றாள். மறுநாள் காலை எழுந்தவுடன் வழக்கம் போல தூக்கக் கலக்கத்தில் சமையல் அறைக்குள் சென்று பார்த்தேன். என் மனைவி சமையத்து கொண்டு இருந்தாள். பின்புறத்தில் இருந்து அவளை பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டேன். அவள் என் கையை தட்டிவிட்டு சொன்னாள், லீலா, அக்கா கடைக்கு போய் இருக்காங்க மாமா என்றாள். நான், இந்த டிரஸ் நீ எதுக்குமா போட்டே என்றேன். லீலா, அக்காதான் எனக்கு கொடுத்தா என்றாள் அவள். நான், சாரிடா, நான் உங்க அக்கான்னு நினைச்சேன் என்றேன். லீலா, பரவாயில்லை மாமா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை என்றாள். பிறகு வழக்கம் போல நான் மொட்டை மாடியில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டேன். நான் மாடியில் இருப்பதால் என் மனைவி ஜூஸ் போட்டு லீலாவிடம் கொடுத்து அனுப்பினாள். நான் ஷார்ட்ஸ் மற்றும் பனியன் அணிந்து கொண்டு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். லீலா, மாமா இந்தாங்க ஜூஸ், அக்கா கொடுத்துட்டு வர சொன்னா. சரிமா, வச்சிட்டு கிளம்பு என்றேன். அவள் என்னையே பார்த்து கொண்டு இருந்தாள். நான், என்ன ஆச்சு என்றேன். லீலா, எப்படி மாமா இவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க என்று கேட்டாள். தினமும் உடற்பயிற்சி செய்வேன், அது தான் காரணம் என்று சொன்னேன். லீலா, நானும் செய்யட்டுமா என்று கேட்டாள். சரிமா என்று சொன்னேன். லீலா, நானும் உங்களை போன்ற உடை அணிந்து வர வேண்டுமா என்று கேட்டாள். எனக்கு தெரியாது, அருகில் உள்ள உடற்பயிற்சி நிலையத்தில் நான் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று சொல்ல.
லீலா, பழக்கம் இல்லாதவங்க முன்னாடி நான் எப்படி இந்த மாதிரி சின்ன உடை அணிந்து இதெல்லாம் செய்ய முடியும் என்றாள். அதுக்கு என்னம்மா செய்ய முடியும்? உடம்பை ஃபிட்டா வைக்க இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். லீலா, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதா என்று கேட்டாள். நான் எப்படிமா என்று கேட்டேன். லீலா, ஏன் என்ன தப்பு என்றாள். உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா பிரச்சினை ஆகிடும் என்றேன். லீலா, அக்காக எப்படி தெரியும்? அவ மேல வர மாட்டா. நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க என்றால். சரிம்மா, இப்ப நான் என்ன செய்யணும் என்றேன். லீலா, ட்ரைனர் மாதிரி எனக்கு பயிற்சி கொடுங்க என்றாள். சரி என்று சுற்றியுள்ள இடங்களை பார்த்தேன். என் வீடு 2 மாடி கட்டிடம் என்பதால் யாரும் பார்க்க முடியாது. ஆகையால் அவளை அருகில் அழைத்தேன். அவள் நீல நிற பாவாடை தாவணி உடுத்தி இருந்தாள். என் அருகில் வந்து, லீலா, இப்ப என்ன மாமா செய்யணும்? நான், உடற்பயிற்சி செய்வதுக்கு முன்னாடி வார்ம் அப் செய்யணும். லீலா, அதை எப்படி மாமா செய்யனு? நான் செய்து காட்டினேன். அவளுக்கு அது சரியாக புரியவில்லை. எனவே நான் அவளுக்கு பின்னால் நின்று அவள் கையை பிடித்து இப்படி தூக்கணும் மற்றும் காலில் கை வைத்து இப்படி அசைக்க வேண்டும் என்று சொன்னேன். லீலா, சரி மாமா, இப்போ நான் செஞ்சி காற்றே என்றால். நான் அவள் அருகில் நின்று அவள் அசைவுகளை கவனித்து கொண்டிருந்தேன். அவள் தாவணி விலகியது. அதை பார்த்த உடன் என் எண்ணம் மாறத் தொடங்கியது. அதை வெளிப்படுத்தாமல் நான் அவளை உற்சாகம் படுத்தினேன். அதை பார்த்த உடன் என் நிலை மிகவும் மோசம் ஆனது. நான் அணிந்திருந்த ஷார்ட்ஸில் அறிந்து நான் உடனே அக்கா கூப்பிட்ட சப்தம் கேட்டது என்று சொல்லி கிளம்பினேன். லீலா, இருங்க மாமா, எனக்கு ஒன்னும் கேட்கல என்று என்னை அழைத்தாள். நான் என்ன செய்வது என்று தெரியாமல், நாளைக்கு பார்க்கலாம், வா கீழே போலாம் என்று சென்று விட்டேன். ஒரு நாள் காலையில எழுந்து பாத்ரூம் போக, அங்கே என் மச்சினி மஞ்சள் நிற பாவாடை எடுத்து இடுப்பில் சொருகி துணி துவைத்து கொண்டு இருந்தாள். இதை பார்த்த எனக்கு இதயத்துடிப்பு அதிகமானது, தலைக்கு ஏறியது. வீடு முழுக்க என் பொண்டாட்டியை தேடினேன், அவள் இல்லை. அப்போது என் மச்சினி லீலா ஈர துணியோடு தாவணி போட்டு வெளியே வந்து கேட்டாள். லீலா, என்ன வேணும் மாமா? நான், உங்க அக்கா எங்க? அவள், அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போய் இருக்காங்க மாமா, வர லேட் ஆகும் சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன் மாமா, என்ன வேணும்? நான், ஒன்னும் இல்லைமா, நீ போ. அவள், சொல்லுங்க மாமா, அக்கா சொல்லி இருக்கா உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு கொடுக்க சொன்னாங்க. நான், தலை வலிக்குதுடா, காபி போடுறியா? அவள், சரி மாமா, டிரஸ் மாத்திட்டு போடுறே. நான், சரிடா. நான் ஹாலில் டிவி பார்த்துடு இருந்தேன். அவள் ஈர துணியோடு ரூமுக்கு போனாள். திடீரென ஒரு சத்தம், அம்மா என்று. நான் பயந்து உள்ளே சென்று பார்த்தேன். என்னை பார்த்ததும் காப்பாத்துங்க என்று என்னை கட்டி அணைத்து அவள் முகத்தை மறைத்தாள். அவள் இதயதுடிப்பை என்னால் உணர முடிந்தது. நான் அவளை சமாதானப்படுத்த என் வலது கையை அவள் முதுகில் வருடிக்கொண்டே கேட்டேன், என்னம்மா ஆச்சு? அங்கே அங்கே. நான், சொல்லுமா. அவள், கரப்பான் பூச்சி. எனக்கு பயமா இருக்கு என்றாள். இன்னும் இருக்குமா? கட்டி பிடித்து அழுதாள். நான், ஒன்னும் இல்லை மா என்று சொல்லிக் கொண்டே தள்ளு, நான் பாக்குறேன் என்று சொல்லி அவள் கீழே இருந்த தாவணியை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அப்புறம் தான் அவள் உணர்ந்தாள் அவள் இருப்பதை. உடனே அவள் தாவணியை வாங்கி கொண்டு சிரித்தபடி பாத்ரூமுக்கு ஓடிவிட்டாள். எனக்கு படபடப்பாக இருந்தது. என் மனைவி மீனாவுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று நினைத்து பார்த்தேன். பிறகு நான் செய்தது தவறு என்று என் உள்ளம் சொன்னது. நாம இனிமேல் இப்படி தவறு செய்யக்கூடாது என்று நினைத்தேன். அப்போது லீலாவின் குரல் கேட்டது. நான் பாத்ரூம்க்கு அருகில் சென்று கேட்டேன். நான், என்னம்மா? லீலா, மாமா என் ட்ரெஸ் பேக்ல இருக்கு, எடுத்து தரீங்களா என்றாள். நான், சரிடா, எந்த ட்ரெஸ் வேணும் என்றேன். அவள், ஏதாவது கொடுங்க மாமா என்றாள். நான் ரூமுக்கு சென்றேன். பேக்ல பிளாக் ரெட் சுடிதார் இருந்தது.
எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அவள் கதவை திறந்து கையை மட்டும் நீட்டினாள். அவளிடம் கொடுத்தபோது அவளுக்கு பின்னால் இருந்த கண்ணாடியில் அழகை பார்த்தேன். முதல் முறையாக அவளை இந்த கோலத்தில் பார்க்கிறேன். அந்த சில நொடிகளில் நான் என்னையே மறந்து விட்டேன். எங்கோ கேட்பது போல் ஒரு குரல் கேட்டது. லீலா, மாமா கற்பான் பூச்சி என்ன ஆச்சு என்றாள். நான் நல்லா இருக்குமா என்றேன். லீலா, என்ன ஆச்சு மாமா? நான் நிதானித்து அது போயிடுச்சு என்று சொல்லி சமாளித்தேன். பிறகு நான் வந்து சோஃபாவில் அமர்ந்தேன். 10 நிமிடம் கழித்து டீ கொடுத்தாள். நான் தேங்க்ஸ்டா. லீலா, பரவாயில்லை மாமா, டீ எப்படி இருக்கு என்றாள். நான் அவளை பார்த்து சூப்பர் டா என்றேன். பிறகு அவள் கீழே குனிந்து தரையை சுத்தம் செய்து கொண்டு இருந்தாள். நான் அவளை பார்த்தேன். என் கண்களுக்கு விருந்தாக இருந்தது. அவள் பாத்ரூமிலிருந்து கேட்டபோது நான் அவளுக்கு டிரஸ் மட்டும் தான் கொடுத்தேன். சிறிது நேரத்தில் சுய நினைவுக்கு வந்தேன். பிறகு நான் என்ன காரியம் செய்தேன் என்று நினைத்து வருத்தப்பட்டேன். இதை இதோடு நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். தொடரும்.